அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை சரியா இன்றைக்கி தேர்தல் பணிகளை தொடங்கி அதை நடத்திட்டு இருக்காரு. அவர் தேர்தல் வியூகங்களை ஏறத்தாழ ஒரு 6 மாதமாகவே அதை வகுத்து அதை சரியான நடைமுறையில் அவர் தேர்தல் களத்தில் இன்றைக்கி முன்னிலையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி களத்தில் இருக்கிற ஒரே வேட்பாளர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ரெண்டாவது, அவரை சாதாரணமான ஒரு கிராமத்து விவசாயி, இவருக்கு என்ன தெரியும், இவர் ஒரு சாதாரணமாக, இவர் அலங்காரமாக கூட பேச மாட்டார் அப்படின்னு எல்லாருமே அவர் நினச்சாங்க. இவருக்கு எந்த திறமையும் இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி பொய்ப்பித்து தன்னை நிரூபித்தவர் அவர். அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவருக்கு அமைச்சரவை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு நம்பிக்கை வாக்கு பெறணும்னு சொன்னாங்க. இவர் போய் நம்பிக்கை வாக்கு பெறுகின்ற பொழுது அப்போ மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உயிரோடு இருந்தார். அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தி ஆட்களை திரட்டிக்கிட்டு இருக்காரு, இவரால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற முடியாது, திமுக கடுமையாக எதிர்க்குது, இவர் கலைஞரை எதிர்த்து இவர் என்ன அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு கம்பீரமாக சிரித்த முகத்தோடு இவர் வெளியே வந்தார். இவரை வீழ்த்தி காட்டுன்னு சொன்ன ஸ்டாலின் சொக்கையை கிழிச்சிட்டு கவர்னர் முன்னால் போய் நின்னார். அதுதான் இந்த தேர்தல். அவர் சொல்ல மாட்டாரு, செஞ்சு காட்டுவாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போறாரு. நீங்க யாருடைய அடிமைன்னு சொல்லிங்க, என்ன வேணா சொல்லிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆவதை தடுப்பதற்கு எந்த சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை.